ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், ஏற்கனவே 12th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 7 இன்டெகிரல்ஸ் ஃபார்முலா பார்த்துருந்தோம். இன்றைக்கி நம்ம இன்டகிரேஷன் யூஸிங் ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ், அதாவது எக்ஸசைஸ் 7.3 அதோட ஃபார்முலாவும் அந்த எக்ஸசைஸில் இருக்க சம்ஸும் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். மெயினாக அந்த எக்ஸசைஸில் ட்ரிக்னாமெட்ரிக் ரிலேட்டட் என்ன ஃபார்முலாஸ் இருக்குன்றதை பார்த்துட்டு சம்ஸ் போட ஆரம்பிக்கலாம். ஓகே, sin 2x இது நம்ம 11th ஸ்டாண்டர்டில் பார்த்த ஃபார்முலா எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். sin 2xஐ 2 sin x cos xன்னு எழுதலாம். அதேமாதிரி அதுக்கு இன்னொரு ஃபார்முலா 2 tan x by 1 plus tan square x தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பட் இந்த ஃபார்முலா ஃபஸ்ட் ஃபார்முலா தான் இப்போ நம்ம நிறைய யூஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி cos 2xக்கு 4 ஃபார்முலா இருக்குது. 4 ஃபார்முலாவே இம்பார்ட்டன்ட். ஒன்று 1 minus 2 sin square x, இன்னொன்று 2 cos square x minus 1, தேர்டு வந்து cos square x minus sin square x, ஃபோர்த்து வந்து 1 minus tan square x by 1 plus tan square x. இந்த 4 ஃபார்முலாவுமே இம்பார்ட்டண்ட். சரிங்களா? அடுத்து வந்து இதில் அதிகமாக ரிப்பீட் ஆகிறது வந்து sin square x, integral sin square x dx, integral sin power 4x dx அந்த மாதிரிலாம் வரும். நம்ம sin square xையும் இப்படி தான் ரீப்ளேஸ் பண்ணுவோம். 1 minus cos 2x by 2ன்னு, sin square power 4னாலும் அந்த ஹோல் ஸ்கொயர் போட்டு இந்த மாதிரி தான் வரும். ஸோ அதனால் இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக இந்த 1 minus cos 2x by 2 எங்கேருந்து வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலாலேருந்து வந்தது. cos 2x வந்து 1 minus 2 sin square xனால் minus 2 sin square x அங்கே போச்சுன்னா plus 2 sin square ஆகிடும். ப்ளஸ் cos 2x இங்கே வந்தால் மைனஸ் cos 2x, மல்டிப்ளிகேஷனில் இருக்கட்டும் இங்கே வந்தால் டிவிஷன். ஸோ அதாவது cos 2x ஈக்குவல் டு 1 minus 2 sin square xலேருந்து தான் இந்த ஃபார்முலா நம்ம டிரைவ் பண்ணியிருக்கோம். ஆனால் sin square xனே நிறைய இடத்துல வருன்றதுனால இந்த ஃபார்முலா தனியாகவே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த பிளாக்கில் எழுதுறது எல்லாமே டிரைவ் பண்ண ஃபார்முலாவாக எழுதியிருப்பேன். ஸோ இங்கே இப்போல்லாம் நான் இப்போ இந்த ஃபார்முலாவை பிளாக்கில் எழுதணும், அதெல்லாம் ஏற்கனவே இருக்கிற ஃபார்முலாலேருந்து டிரைவ் பண்ணதுன்னு அர்த்தம். ஸோ அதே மாதிரி இங்கே cos square x, ஸோ இதுவும் அந்த மாதிரி டிரைவ் பண்ண ஃபார்முலா தான். cos 2x equal to 2 cos square x minus 1. இப்போ -1 அங்கே போனால் +1. ஸோ cos 1 plus cos 2x by 2ன்னு வந்துடும். சிம்பிளாக சொன்னால் sin square xக்கு 1 minus cos 2x by 2, cos square xக்கு 1 plus cos 2x by 2. ஸோ அதே மாதிரி 1 minus cos x, இது ஆஃப் ஆங்கிள் ஃபார்முலான்னு சொல்லுவோம். அதாவது ஆங்கிள் இங்கே 2xன்னு இருக்குல்ல, 2xக்கு பதிலாக x சிங்கிள் ஆச்சுன்னா, ஸோ அப்போ நார்மலாக 1 minus cos 2xன்றது டிரான்ஸ்பொசிஷனில் இந்த டிவிஷன் 2 அங்கே போனால் மல்டிப்ளிகேஷன் 2 sin square xன்னு வரணும். 1 minus cos 2x 2 sin square x ஒத்துக்கிறோம். ஆனால் 1 minus cos x அப்போது இந்த ஆங்கிள் டிவைட் பை 2 ஆகுது. இந்த 2x இருக்க இடத்துல வெறும் x ஆகிடுது. அதே மாதிரி இங்கேயும் டிவைட் பை 2 ஆகும். எங்கன்னா ஹோல் டிவைட் பை 2 வராது, ஆங்கிள் மட்டும் டிவைட் பை 2 வரும். 2 sin square x by 2. இந்த பை 2 வெறும் ஆங்கிளுக்கு தான், எக்ஸுக்கு மட்டும்தான் இந்த பை 2, ஹோல் கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ எங்கெல்லாம் 1 minus cos x வருதோ அங்கெல்லாம் 2 sin square x by 2 மட்டும்தான் போடணும். அதே மாதிரி 1 plus cos xக்கு 2 cos square x by 2 போடணும். அதுவும் இந்த ஃபார்முலாலேருந்து தான், இந்த காஸில் ஃபார்முலாலேருந்து வந்திருக்கு. அடுத்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ஃபார்முலாஸ் 2 sin a cos b. இந்த சாப்டர்லேயே வந்து இந்த எக்ஸசைஸ்லேயே நிறைய பேர் இந்த ஃபார்முலாஸ், இந்த 4 ஃபார்முலாவில் தான் ரிப்பீட்டடாக வரும். ஸோ ரொம்ப நல்லா பார்த்துக்கணும். 2 sin a cos bக்கு sin a plus b plus sin a minus b. ஆக்சுவலாக அடுத்து 2 cos a sin b படிப்பாங்க. அது sin a plus b minus sin a minus b. sin a, sin ஃபஸ்ட்டு வந்துட்டு அடுத்து cos வந்தது அப்படின்னா இந்த மாதிரி sin a plus b plus sin a minus b. cos a ஃபஸ்ட்டு வந்து sin அடுத்து வந்ததுன்னா sin a plus b minus sin a minus b. ரெண்டுமே காசாக வந்ததுன்னா cos a plus b plus cos a minus b. ரெண்டுமே சைனாக வரும்போது 2 sin a sin b வரும்போது cos a minus b. இங்கே தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும். 2 சைன் வரும்போது ஃபஸ்ட்டு இது வரைக்கும் எல்லாத்துலேயும் இப்போ a plus b தான் ஃபஸ்ட்டு வரும். ஆனால் sin a sin bயில் மட்டும் cos a minus b ஃபஸ்ட்டு வரும், மைனஸ் cos a plus b வரும். கேர்ஃபுல்லாக இதை பார்த்துக்கணும். இதுக்கப்புறம் இது வந்து இந்த ஃபார்முலா நம்ம நிறைய தடவை பார்த்துருப்பீங்க. sin 3x இந்த எக்ஸசைஸ்லையும் யூஸ் பண்ணுறோம். 3 sin x minus 4 sin cube x. cos 3xக்கு 4 cos cube x minus 3 cos x. இந்த ஃபார்முலாவிலேருந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பிளாக்கில் நான் எழுதுனதெல்லாம் டிரைவ் பண்ண ஃபார்முலான்னு. இதிலேருந்து நம்ம டிரைவ் பண்ணலாம் sin cube x. மைனஸ் 4 sin cube x இங்கே வந்தால் +4, இங்கே ப்ளஸ் sin 3x கோஸ் வச்சுன்னா மைனஸ் sin 3x அந்த மாதிரி டிரைவ் பண்ணி sin cube x 3 sin x minus sin 3x by 4 எழுதிக்கலாம். அதே மாதிரி cos cube x 3 cos x plus cos 3x by 4 எழுதிக்கலாம். அதே மாதிரி தான் இந்த இடத்துல sin a plus b, sin a cos b plus cos a sin b, sin a minus b, sin a cos b minus cos a sin b. ஆக்சுவலாக இந்த ரெண்டாவது ஃபார்முலா நம்ம ஒரு சம்மில் யூஸ் பண்ணுறோம். cos a plus b ஃபார்முலாவும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். cos a cos b minus sin a sin b, cos a minus b வந்து cos a cos b plus sin a sin b. ஸோ எல்லா ஃபார்முலாவுமே நல்லா படிச்சுக்கோங்க, இட் வில் பி யூஸ்ஃபுல்.
ஸோ இது வந்து 10th ஸ்டாண்டர்ட் பேசிக்ஸ். ஆக்சுவலாக இது நமக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் இங்கே இந்த சம்ஸில் இங்கே 10th ஸ்டாண்டர்ட் பேசிக்ஸ் யூஸ் பண்ணோம். சில பேர் இது டவுட்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக ஒரு சின்ன ரீகேப். sin square x plus cos square x equal to 1, secant square x minus tan square x equal to 1, cosecant square x minus cot square x equal to 1. இந்த நம்ம ஹெக்ஸகன் வச்சு ஞாபகம் வச்சுப்பாங்க. உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி 10th ஸ்டாண்டர்டில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. இருந்தாலும் ரொம்ப ஷார்ட்டாக நேம் வச்சு ஞாபகம் வைக்கணும்னா எஸ்சி எஸ்டி சிசி. எஸ்சின்றது சைன் காஸ், எஸ்டின்றது சீக்கன் டேன், சிசின்றது கொசிக்கன் காட். சரிங்களா? ஸோ இந்த ஃபஸ்ட்டுக்கு மட்டும் தான் பாசிட்டிவ் வரும். பேலன்ஸ் இருக்க ரெண்டுத்துக்குமே என்ன வரும்? நெகட்டிவ் தான் வரும். இது மூலமாக sin square x கண்டுபிடிச்சிடலாம். 1 minus cos square xன்னு. இதில் cos square x வந்து 1 minus sin square x. secant square xல minus tan square x இங்கே வந்தால் ப்ளஸ் tan square x ஆகிடும். அதே மாதிரி மைனஸ் tan square அங்கே போய் ப்ளஸ் tan square ஆக்கி tan square x என்னென்னு கேட்டிங்கன்னா secant square x minus 1. அதே மாதிரி cosecant square x வந்து மைனஸ் cot square இங்கே வந்தால் ப்ளஸ்ஸு 1 plus cot square x. cot square x வந்து cosecant square x minus 1. இதே மாதிரி இந்த இடத்துல ரெசிப்ரோக்கல் இருக்குது. 1 by sin x வந்து cosecant x, 1 by cos x வந்து secant x, 1 by tan x வந்து cot x. இதோட ரெசிப்ரோக்கல் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி 1 by cosecantனா sin, 1 by secantனா cos, 1 by cotனா tan வரும். sin x by cos x tan x, அதே மாதிரி cos x by sin x cot x வரும். தெரியும் உங்களுக்கு. இதெல்லாம் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். sin 90 minus theta cos theta அந்த மாதிரி இதுவும் ஒரு இடத்துல வருது. அதுக்காக ரீகேப்க்கு 90ன்றதுக்கு பதிலாக π/2. 90 டிகிரியும் π/2 ஒன்று. π/2 ரேடியனில் இருக்குது, 90 டிகிரின்றது டிகிரியில் இருக்கும். ஸோ sin 90 minus theta cos theta, cos 90 minus theta sin theta, tan 90 minus theta cot theta, cot 90 minus theta tan theta. cosecant secant நான் எழுதலை, பட் அதுவும் உங்களுக்கு தெரியும். cosecant 90 minus theta secant theta, secant 90 minus theta cosecant theta. இது வரைக்கும் கிளியராக இருக்கா அப்படின்றத செக் பண்ணுங்கப்பா. கிளியராக இருக்கா? இப்போ எக்ஸைஸ் 7.3 போட போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் I is equal to, அந்த சம் பார்க்கும்போது என்ன ஃபார்முலா ஞாபகம் வருது? sin square x. ஸோ sin square x ஏதாவது ஃபார்முலா இருக்குது அப்படின்னு ஞாபகம் வருதா? sin square x equals to, sin square x ஃபார்முலா நமக்கு எல்லாருக்கும் தெரியும். sin square x equal to 1 minus cos 2x by 2. ஸோ அந்த ஃபார்முலா தான் இப்போ நம்ம போட போகிறோம். இங்கே எக்ஸுக்கு பதிலாக 2x plus 5 இருக்குது. ஸோ அப்போது I is equal to integral 1 minus cos 2 into எக்ஸுக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது? 2x plus 5. கரெக்டானு பார்த்துக்குங்க. by 2 dx. 1/2 காமனாக எடுத்துருங்க. இப்போ இன்டெக்ரல் 1 minus cos, இது உள்ளே மல்டிப்ளை பண்ணலாமா அப்படின்னு செக் பண்ணி சொல்லிடுங்க. இப்போ மல்டிப்ளை பண்ணலாம் அப்படின்னா என்ன மல்டிப்ளை ஆகும்? டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. கரெக்டாக? ஸோ மல்டிப்ளை பண்ணி போடுங்கப்பா. இப்போ என்ன வரும்? 1 minus cos 4x plus 10 dx வரும். ஸோ இதுக்கப்புறம் ஈஸி, உங்களுக்கே தெரியும். இன்டெகிரேட் பண்ணிடலாம். 1 இன்டெகிரேட் பண்ணால் எக்ஸ். கரெக்டாக? தென் cos of 4x plus 10 இன்டெகிரேட் பண்ணால் செயின் ரூல்மா சைன் ரூல்னு சொல்லிக்கலாம். sin of 4x plus 10. ஸோ ஏன்னா cos xஐ இன்டெகிரேட் பண்ணால் உங்களுக்கு தெரியும் ப்ளஸ் sin xன்னு சொல்லிட்டு. பட் cos 4x plus 10 இன்டெகிரேட் பண்ணால் sin 4x plus 10 by 4 வரும். அதாவது சிம்பிளாக சொன்னால் cos 2xஐ டிஃப்ரென்ஷியேஷன்லாம் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் sin 2x இன்ட்டு 2ன்னு போடுவோம் செயின் ரூலில். அந்த இன்ட்டு 2ன்னு போடுற மாதிரி இங்கே வந்து டிவிஷன் வரும். ஸோ sin 4x plus 10 இந்த 4xோட டிஃப்ரென்ஷியேஷன் டிவிஷனில் வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போவுமே இன்டெகிரேஷனில் இந்த செயின் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டு அது டிவிஷனில் போடணும். ஸோ cos 4x plus 10க்கு வந்து இன்டெகிரேட் பண்ணால் ப்ளஸ் sin 4x plus 10 தான். அதாவது cos x இன்டெகிரேட் பண்ணால் ப்ளஸ் sin x தான். இந்த மைனஸ் அப்படியே போட்டுட்டோம். இந்த 4x வந்து டிவிஷன் ஆகிடுச்சு. இதை பார்த்துங்க, இதுதான் மெயின். சரியா? ஸோ இதுக்கப்புறம் இப்படியே விட்டுடலாம். இல்லைனா இதை வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ உள்ளே மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா 1 into 2 x by 2 minus 1 by 8 sin 4x plus 10 plus c. ஸோ இது ரெண்டுமே சேம் தான். ஸோ இது ஈஸியாக இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஸோ ஒரே விஷயம் இந்த சம்மில் நமக்கு ஞாபகம் வச்சுக்க வேண்டியது sin square x ஃபார்முலா 1 minus cos 2x by 2. அதனால தான் ஆக்சுவலாக cos 2xல தான் இந்த ஃபார்முலா வந்துச்சு. நம்ம ஏற்கனவே sin square xன்னு செப்பரேட்டாக படித்தோம். அதுக்கு ரீசன் என்ன? இதுக்கு தான் sin square x ஃபார்முலா செப்பரேட்டாக படித்ததுக்கு ரீசனே இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது ஈஸியாக போட்டுடலாம் அப்படின்றதுக்காக தான். ஸோ கொஸ்டின் நம்பர் 1 கிளியராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம கொஸ்டின் நம்பர் 2 போயிடலாமா? ஸோ கொஸ்டின் நம்பர் 2. ஸோ கொஸ்டின் நம்பர் 2ல் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா I is equal to integral
sin 3x cos 4x dx. ஆக்சுவலாக இதில் ஒரு இஷ்யூ இருக்குது. இந்த ஃபார்முலா உங்களுக்கு ஏற்கனவே நல்லா தெரிஞ்சிருக்கும் நம்ம என்ன ஃபார்முலா பற்றி பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டெஃபினட்டாக sin a cos b இல்லை cos a sin b இது ரெண்டுத்தில் தான் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்கணும். ஸோ சார் ஃபஸ்ட்டு இருக்கிறது தான் sin a cos b, அதனால் இதுதான் யூஸ் பண்ணணுமா, cos a sin b யூஸ் பண்ணக்கூடாதா, எது தான் யூஸ் பண்ணுறது, sin a cos b இல்லை cos a sin b நான் எப்படி டிசைட் பண்ணுவேன் அப்படின்னா, நமக்கு ஆக்சுவலாக இதெல்லாம் யூஸ் பண்ணலான்றது தான். பட் யூஸ்வலாக வந்து ஏவை வந்து பிகர் வேல்யூவும் பிஏ ஸ்மாலர் வேல்யூவும் எடுத்துருப்போம். ஏன்னா இந்த மைனஸ் போடும்போது அன்னெசரியாக சைன் மைனஸ் எக்ஸ் காஸ் மைனஸ் வந்துச்சுன்னா நமக்கு தான் கஷ்டமாக இருக்கும். ஸோ அப்படி பார்த்துக்கிட்டோன்னா ஸோ இந்த இடத்துல காசை முன்னாடியும் சைனை அடுத்தும் எழுதிக்கலாம். அதில் இன்னொரு ஒரு கேள்வியும் இருக்குது, இங்கே 2 இருக்கே இங்கே 2வே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ நம்ம 2வை நம்ம தான் கொண்டு வரணும். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 2 பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல 1/2 மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 2 பண்ணுறோமா, சரிங்களா. ஸோ 1/2 போட்டுட்டு 2. ஸோ டிவிஷன் 2 இங்கே வந்துச்சு, மல்டிப்ளிகேஷன் 2 நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி cos 4x sin 3x dx எழுதியாச்சு. இது வரைக்கும் ஃபஸ்ட்டு கிளியராக இருக்கா அப்படின்றத பார்த்துக்குங்க. ஸோ இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி cos a cos b அந்த ஃபார்முலாவில் தான் போகிறோம். 2 cos a cos b இல்லை 2 cos a sin b. ஃபார்முலா என்னென்னா sin a + b மைனஸ் sin a - b. இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சு அது ஒன்றுமே கிடையாது, ஈஸி. ஸோ ஜஸ்ட் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க. அப்போ அப்ளை பண்ணால் என்ன வரும், 1/2. ஸோ இன்னும் இன்டெக்ரேஷன்லாம் பண்ணல, சரியா, ஜஸ்ட் இந்த ஃபார்முலா தான் போட்டிருக்கோம். ஸோ அப்ளை பண்ணால் sin a + b போட்டால் ஏன்றது இங்கே 4x bன்றது 3x. ஸோ sin 7x வந்துடும் மைனஸ் sin 4x - 3x வந்து sin x வந்துடும். இப்போ sin 7xையும் sin xையும் இன்டெகிரேட் பண்ணோம், இது ரொம்ப ஈஸி. ஸோ sin 7x இன்டெகிரேட் பண்ணால் மைனஸ் cos 7x / 7 வந்துடும். sin x இன்டெகிரேட் பண்ணால் மைனஸ் cos x ப்ளஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ இதெல்லாம் ஃபார்முலாப்பா. sin x இன்டெகிரேட் பண்ணால் அதில் என்னன்றதெல்லாம் ஏற்கனவே நான் ஃபஸ்ட்டு வீடியோலேயே போட்டுட்டேன். ஸோ அதை நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை அப்படியே விடலாம், இல்லைனா உள்ளே மட்டும் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி உள்ளே மட்டும் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மைனஸ் 1/14 cos 7x ப்ளஸ் 1/2 cos x ப்ளஸ் சின்னு வரும். ஸோ அது நம்ம இஷ்டம் தான். மறுபடியும் இந்த சம்லேயும் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ஃபார்முலா. சார் நான் வந்து sin a cos b ஃபார்முலா போட்டாங்க, ஆன்சர் வருமானா வரும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நம்ம இஷ்டம் தான். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி இந்த மைனஸ் எக்ஸ் வரும்போது நீங்கள் பார்த்துக்கணும். cos ஆஃப் மைனஸ் எக்ஸ் மைனஸ் காஸ் எக்ஸா ப்ளஸ் காஸ் எக்ஸா இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். cos ஆஃப் மைனஸ் எக்ஸ் வந்து ப்ளஸ் காஸ் எக்ஸ் தான். அதே மாதிரி சீக்கன் ஆஃப் மைனஸ் எக்ஸும் ப்ளஸ் சீக்கன் எக்ஸ், மற்றது எல்லாமே இது வரும். ஸோ அதனால் பெட்டர் என்னோட கேட்டிங்கன்னா ஏ வந்து பிகர் வேல்யூவாக எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு நெகட்டிவே வராது. ஸோ எப்போவுமே ஏ பிகராக எடுத்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ தட் இஸ் ஆல் இன் அவர் ஹேண்ட் ஒன்லி ஹவ் யூ ஆர் டூயிங். ஸோ இப்போ வந்து தேர்ட் கொஸ்டின் நம்ம போட போகிறோம்ப்பா. ஸோ கேன் வி டூ கொஸ்டின் நம்பர் 3. ஸோ கொஸ்டின் நம்பர் 3ல் அதே மாதிரி I is equal to integral cos 2x cos 4x cos 6x dx இதுதான் கொஸ்டின். ஸோ இப்போ இதில் வந்து இந்த மாதிரி இருக்கும்போது இந்த 3 டேர்மில் எந்த டேர்ம் எடுக்கிறது, ஃபஸ்ட்டு 2 டேர்ம்ஸ் தான் எடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதிரிலாம் கிடையாது. நம்ம எது எடுத்தால் ஈஸியாக இருக்குன்னு பார்க்கணும். cos 6xையும் cos 2xையும் ஒன்றா எடுத்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்ற ஃபீல் இருக்கும். ஏன்னா ஏன் நீங்கள் போட்டாலே எனக்கு தெரியும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கிளப் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு cos 6x, அதுக்கப்புறம் cos 2x, அதுக்கப்புறம் cos 4x dx. இந்த மாதிரி எழுதிட்டோம். cos 6x cos 2x cos 4x. இப்போ பார்த்தாலே தெரியுது இது என்ன ஃபார்முலா அப்படின்னு சொல்லிட்டு, cos a cos b. ஸோ அதனால் நம்ம ஆஃப் 1/2 மல்டிப்ளை 2 வந்து மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணுறோம். ஸோ அப்படி பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/2 ஸோ 2. ஸோ இப்போ இந்த 2 வந்து ஆக்சுவலாக மல்டிப்ளைனா எல்லாத்தையும் சேர்த்து தான், பட் இருந்தாலும் நம்ம இந்த ரெண்டுத்தையும் கிளப் பண்ணிக்கிறோம். ஸோ அதே மாதிரி cos 4x dx. ஆக்சுவலாக உங்களுக்கு தெரியும் மல்டிப்ளிகேஷன் சொன்னால் அது எதுலனாலும் நம்ம எடுத்துக்கலாம். அந்த 3 டேர்மே மல்டிப்ளைல இருக்குது, cos 6x cos 2x cos 4x. ஸோ இப்போ இந்த இதுக்கு வந்து நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். என்ன ஃபார்முலான்னு உங்களுக்கே தெரியும், 2 cos a cos b. ஃபார்முலா அப்ளை பண்ணலாமான்னு செக் பண்ணி சொல்லுங்கள். 2 cos a cos b ஃபார்முலா என்ன, 2 cos a cos b equal to cos
a plus b plus cos a minus b. ஸோ அப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடிஞ்சது அப்படின்னா இந்த இடத்துல ஏபி என்னன்றது நமக்கு தெரியும். ஸோ அப்போ ஏ என்ன அப்படின்னு பாருங்க, 1/2 இன்டெக்ரல் cos 6x plus 2x வரும். ஸோ அப்போ cos 8x plus cos 6x minus 2x வந்து cos 4x into cos 4x dx. ஸோ இப்போ இந்த cos 4x ஏன் தனியாக வச்சுன்றது புரிஞ்சிருக்கும். ஏன்னா 6 + 2 8, 8/2 4 வர சான்ஸ் இருக்குது அப்படின்றதுக்காக தான் 4 வெளியே வச்சுருந்தோம். ஸோ அதே மாதிரி வந்துருச்சு. ஆஃப் இன்டெக்ரல் இப்போ மறுபடியும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ் பண்ண போகிறோம். ஸோ இந்த cos 4xையும் cos 2xையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம், இதையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். இப்போ பண்ணோன்னா ஸோ நமக்கு cos 8x cos 4x வரும். அப்புறம் cos 4xையும் மல்டிப்ளை பண்ணுறா cos ஸ்கொயர் 4x dx வரும். இப்போ நமக்கு மறுபடியும் இந்த cos 4x cos 8x இருக்குது. இதுக்கு ஒரு மல்டிப்ளை டிவைட் பை 2 பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்லாயிருக்கும் இந்த சென்ஸ். ஓகேவா? ஏற்கனவே 1/2 இருக்குது, இன்னொரு ஒரு 1/2 இல்லை ஓவராலாக எல்லா இடத்துக்கும் தான் பண்ண போகிறோம். ஸோ 1/2 பண்ணிட்டா இந்த இடத்துல 2 cos 8x cos 4x வரும். ஸோ ஓவராலாக பண்ணும்போது இதுக்கும் ஒரு 2 வந்துடும், 2 cos ஸ்கொயர் 4x dx. ஏன்னா இங்கே அடிஷனில் இருக்குது, ஏன்னா மல்டிப்ளையில் இருந்தால் வராது, அடிஷனில் இருக்கணும் போது ஸோ வி ஹாவ் டு கீப் அதுக்கும் சேர்த்து தான். ஸோ இப்போ வந்து 1/4 இன்டெக்ரல் 2 cos 8x cos 4x, சேம் ஃபார்முலா 2 cos a cos b cos a plus b plus cos a minus b. a plus bனா a வந்து இங்கே 8x, b வந்து 4x, 8xையும் 4xையும் ஆட் பண்ணுங்கள், cos 12x வந்துடும். ஸோ இது ஒரு இதுலையும் சொல்லணும்னு அவசியம் இல்லை, a என்ன b என்னன்றது நமக்கே தெரியும். அதே மாதிரி ப்ளஸ் cos a minus b, a வந்து 8x, b 4xனா 8x minus 4x வந்து cos 4x வந்துடும். ஸோ அப்புறம் 2 cos ஸ்கொயர் எக்ஸ். ஸோ 2 cos ஸ்கொயர் எக்ஸ்க்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, இதுவும் நம்ம ஏற்கனவே பார்த்துருந்த ஃபார்முலா தான். எவ்வளோ பேருக்கு ஞாபகம் இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம். 2 cos ஸ்கொயர் எக்ஸோட ஃபார்முலா. ஸோ ஆக்சுவலாக cos ஸ்கொயர் எக்ஸ்க்கு நம்ம பார்த்துருந்தோம் ஃபார்முலா 1 + cos 2x, அப்புறம் 2 cos ஸ்கொயர் எக்ஸ்னால் இந்த டிவிஷன் அங்கே போச்சுன்னா 2 cos ஸ்கொயர் எக்ஸ் ஆகிடும். தட் இஸ் நத்திங் பட் 1 + cos 2xன்னு வரும். ஸோ அதே மாதிரி 2 cos ஸ்கொயர் 4xக்கு 1 + cos 2xனா 1 + cos 2x. இங்கே எக்ஸே 4x, அப்போ 2xனா என்ன ஆகிடும், cos 8x ஆகிடும். நான் சொல்கிறது புரியுதாப்பா? 2 cos ஸ்கொயர் எக்ஸ் வந்து 1 + cos 2x. ஸோ அப்போ 2 cos ஸ்கொயர் எக்ஸ் 4xன்றது 1 + cos 8x ஆகிவிடும். அதை ஞாபகம் வைத்துக்கொள்ளுங்கள். ஸோ இது வரைக்கும் கிளியராக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா டேரெக்டாக இன்டெகிரேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஸோ அப்போ வந்து ஒன்று ஒன்றா சொல்லிடுறீங்களா? ஸோ cos 12x இன்டெகிரேட் பண்ணால் என்ன வரும் அப்படின்றத சொல்லுங்கள். 1/4 cos 12x இன்டெகிரேட் பண்ணால் என்ன வரும்? கண்டிப்பாக ப்ளஸ் தான். ஸோ sin 12x/12, இந்த /12 மறந்துடாதீங்க. அதே மாதிரி cos 4x இன்டெகிரேட் பண்ணால் sin 4x. ஸோ ஏற்கனவே இருக்க எக்ஸசைஸ்லாம் போட்டவங்க தான் இந்த எக்ஸசைஸ் வருவீங்க. ஸோ அப்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நிறைய பேர் இந்த எக்ஸசைஸ் டவுட் கேட்டாங்கன்றதுக்காக தான் நம்ம இந்த எக்ஸசைஸ் போடுறோம் மெயினாக. cos 8x வந்து இதுக்கு முன்னாடி இருக்க எக்ஸசைஸில் டவுட் இருந்ததுன்னா கூட எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள், நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம அதுவும் பார்க்கலாம். sin 8x/8 + c. இப்போ அந்த 4 நம்ம உள்ளே மல்டிப்ளை பண்ணாலும் ஒன்று தான், இல்லை பண்ணல அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது வரைக்கும் கிளியராக இருக்கா? ஸோ இந்த நார்மலாக இதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறோம், cos a-க்கு 2 cos a cos b ஃபார்முலா போடுறதும் இந்த 2 cos ஸ்கொயர் எக்ஸ்க்கு ஃபார்முலா போடுறதும் தான் மெயின். அதுக்கப்புறம் எல்லாமே அடிஷன் ஆக்கிட்டோம். ஸோ இந்த ஸ்கொயருக்குலாம் நமக்கு ஃபார்முலா இல்லை. ஸோ அதனால் இதை ஸ்கொயர்லாம் டேரெக்டாக இன்டெகிரேஷனில் ஃபார்முலா இல்லை. அதனால தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலா போட்டு இந்த மாதிரி அடிஷனாக கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இன்டெகிரேட் பண்ணுறோம். ஸோ தேர்ட் சம்மில் கொஞ்சம் ஒர்க் இருக்குது, 3 டேர்ம் இருந்தது. ஸோ என்ன பண்ணோன்றதை பார்த்துடலாம். ஸோ அந்த 3 டேர்மை 2 டேர்மாக ஃபஸ்ட்டு எழுதியிருக்கோம். ஏன் cos 6x cos 4x செலக்ட் பண்ணி cos 2x செலக்ட் பண்ணியிருக்கோம்னா, ஸோ அதை ஆட் பண்ணால் cos 4x வரும், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ அப்புறம் 2 cos a cos b ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கோம். ஒருத்தரையும் இந்த ஃபார்முலா எழுதணுமா சார், நாங்கள் எழுதணும்னு அவசியம் இல்லை, உங்கள் மைண்டில் நல்லா இருக்கலாம், டேரெக்டாக போட்டுடலாம். இப்போ நான் டேரெக்டாக இந்த cos 8x cos 4xன்னு போட்டிருந்தேன்னா எப்படி cos 8x cos 4x வந்துன்னு உங்களுக்கு புரியாது. அதுக்காக தான் ஃபார்முலா எழுதியிருக்கேன். சரிங்களா? நீங்களும் முதல்ல போடும்போது ஃபார்முலா எழுதி போடுங்க, உங்களுக்கும் ஒரு கிளாரிட்டி இருக்கும். உங்களுக்கு நல்லா தெரிஞ்சதுக்கப்புறம் டேரெக்டாக கூட போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. ப்ராப்பராக உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கோங்க.
அதுக்கப்புறம் எங்கெல்லாம் இந்த மாதிரி வருதோ அப்போல்லாம் ஆஃப் 1/2 போட்டு 2 போடணும். போட்டால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 2 போட்டால் தான் 2 cos A cos B ஃபார்முலா வரும். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் இங்கே 2 cos square x. ஸோ இதுக்காக தான் அந்த ஃபார்முலாவை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இட் வில் பி ஈஸி ஃபார் அஸ். ஸோ இது வரைக்கும் நம்ம 3 கொஷின்ஸ் போட்டிருக்கோம். கிளியராக இருக்கா அப்படின்றத பாருங்கள். இப்போ நம்ம போட போகிறது 4th கொஷின். ஸோ 4th கொஷின் போட ஆரம்பிச்சிடலாமா? ஸோ 4th ஒன்ல என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, I is equal to integral sin cube 2x plus 1 dx. ஸோ sin cube 2x plus 1 dx இதுதான் அவங்க சொல்ல வர்றது இந்த எக்ஸசைஸ் இதை பொறுத்த வரைக்கும். ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கணும். ஸோ உங்களுக்கு இதே மாதிரி சைன் கியூபை வச்சு ஒரு ஃபார்முலா இருக்கா அப்படின்றத நான் கண்டிப்பாக கேட்பேன். ஸோ எவ்வளோ பேருக்கு ஞாபகம் இருக்குமா? சைன் கியூபை வச்சு ஒரு ஃபார்முலா இருக்குது, வி ஹவ் டிஸ்கஸ்ட். ஞாபகம் இருக்கா? சைன் கியூப் எக்ஸ் ஃபார்முலா சொல்லுங்க பார்ப்போம். சைன் கியூப் எக்ஸ் ஃபார்முலா வந்து 3 sin x மைனஸ் sin 3x/4. இந்த ஃபார்முலா எவ்வளோ பேருக்கு ஞாபகம் இருக்குது? ஸோ அதுதான் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அப்போ சைன் கியூப் எக்ஸ் ஈக்குவல் டு 3 sin x minus sin 3x/4. ஃபார்முலா மட்டும் நல்லா தெரிஞ்சால் இந்த சம்ஸ்லாம் ரொம்ப ஸ்பீடாக போட்டு போயிட்டே இருக்கலாம். எவ்வளோ நல்லா ஃபார்முலா தெரியும் அப்படின்றது தான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்டெக்ரல் 3 sin 2x plus 1 minus sin 3 into 2x plus 1 by 4 dx. 1/4 வெளியே வச்சுருக்கேன்ப்பா. இப்போ இந்த இடத்துலேருந்தே நான் இன்டெகிரேட் பண்ணிடலாம், ஏன்னா நார்மலாக தான் இருக்குது. ஸோ 3 sin 2x plus 1 பண்ணால் மைனஸ் 3 cos 2x plus 1 by 2. ஏன்னா இந்த 4 வெளியே வச்சுட்டேன். இந்த 2x plus 1 இது மறந்துடாதீங்க, ஏன்னா எல்லாருமே மைனஸ் 3 cos 2x plus 1 கரெக்டாக போட்டுவோம், அந்த by 2 மறந்துடுவோம். ஸோ அதனால் அதை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். cos 3 2x plus 1 by இங்கே என்ன வரும் அப்படின்னு பாருங்கள். இங்கே வந்து பை 6 வரும். ஏன் 6 வரும்னா இங்கே 3 இன்ட்டு 2x இருக்குது, 2xக்கு ஒரு 2, 3 இன்ட்டு 2xன்றதுனால இந்த இடத்துல 6 வரும். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ளஸ் சி. ஸோ ஆக்சுவலாக இதை நம்ம அப்படியே விட்டுடலாம், இல்லைன்னா நம்ம இது உள்ளே மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இது உள்ளே மல்டிப்ளை பண்ணுறதும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அப்போ உள்ளே மல்டிப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் இதில் எல்சிஎம் எடுத்துகிட்டு இதை காமனாக எடுக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா இங்கே இதுக்கு எல்சிஎம் என்ன வரும்? 6. ஸோ அப்போ இது 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்போ இந்த இங்கேயும் 6 இருக்கும், இங்கேயும் 6 இருக்கும். ஸோ 1/4 இன்ட்டு 6 அவுட் சைடில் வச்சுட்டு இந்த 3 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்றதுனால -9 cos 2x plus 1 நமக்கு தெரியும். அதே மாதிரி cos 3a ஃபார்முலா மறுபடியும் அப்ளை பண்ணால் 4 cos cube a minus 3 cos a. ஸோ 4 cos cube 2x plus 1 minus 3 cos 2x plus 1. நான் என்ன சொல்கிறது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதாவது ஒன்றும் இல்லை, cos 3a ஃபார்முலா அப்ளை பண்ணுறேன், 4 cos cube a minus 3 cos a. ஏன்னா இன்னும் குறையிறதுக்கு, இன்னும் ரெடியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றதுக்காக. ஸோ அப்படி நம்ம ரெடியூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல 1/24 minus 9 cos 2x plus 1 இதையும் சேர்த்து minus 12 cos 2x plus 1 தாராளமாக எழுதிக்கலாம். அதே மாதிரி plus 4 cos cube 2x plus 1 எழுதிக்கலாம். இப்போ இந்த 1/24 உள்ளே கொண்டு வரணும்னு நினச்சிங்கன்னா அப்போ -12/24 -1/2 ஆகிடும் cos 2x plus 1. இல்லை இதே இடத்துல கூட நம்ம நிறுத்திக்கலாம், தப்பே கிடையாது. அதுக்கு முன்னாடி ஸ்டெப்பே பண்ணலாம், பட் ஆனால் இது இன்னும் ரெடியூஸ் ஆகுது அப்படின்றதுக்காக தான் நம்ம அதை பண்ணல. 1/6 cos cube 2x plus 1 plus c. ஸோ ஆக்சுவலாக ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான், ஃபார்முலாஸ் மட்டும் நமக்கு தெரியணும். ஸோ இந்த எக்ஸசைஸை பொறுத்த வரைக்கும் பக்காவாக நமக்கு ஃபார்முலாஸ் தெரியணும். ஸோ 4th கொஸ்டின் நம்ம sin cube x ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கோம். அப்புறம் ஈஸியாக இன்டெகிரேட் பண்ணிட்டோம். இன்டெகிரேட் பண்ணதுக்கப்புறம் இங்கே மறுபடியும் cos 3x இருக்குது. இங்கே முக்கியமான விஷயம் 6 போடணும், 2 மட்டும் போட்டுறக்கூடாது. போன தடவை sin of 2x plus 1 இருந்தது, அதனால் by 2 இன்டெகிரேட் பண்ணும்போது வந்தது. இங்கே இன்டெகிரேட் பண்ணும்போது 3 and 2x ரெண்டுமே சேர்த்து இருக்குது. ஸோ 6 வரும். எல்சிஎம் எடுத்து சிம்பிளை பண்ணியிருக்கோம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா 4th கொஸ்டின் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஒரு தடவை மறுபடியும் செக் பண்ணுங்கள். எனி டவுட்ஸ் இருக்குது இந்த கொஸ்டினில் அப்படின்னா நீங்கள் என்கிட்ட கேட்கலாம்.
ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து 5th கொஷின் போயிடுவோமா? ஸோ 5th கொஷின் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஷின் நம்பர் 5 சக்ஸஸ்ஃபுல்லாக I is equal to integral sin cube x cos cube x dx. இதில் ஏதாவது ஒரு வேல்யூக்கு பதிலாக t போடணும். ஸோ இப்போ நான் cos xக்கு பதிலாக t எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும் அப்படின்றத நான் பார்க்கணும். அப்போ cos x பதிலாக நான் t எடுத்துக்கிட்டேன்னா இப்போ கண்டிப்பாக வந்து மைனஸ் sin x வந்து dx வந்து dt. இது என்ன சார் இது மாதிரி இருக்குது, சப்ஸ்டியூஷன் மெத்தட் மாதிரி இருக்குன்னா ஆமாம் அப்படி தான் வருது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம போகணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணுறோன்னா sin x dx மைனஸ் sin x dx dtனா sin x dx வந்து மைனஸ் dtன்னு வந்துடும். ஸோ அது உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ வந்து இதை அப்ளை பண்ணுங்கள். இதை அப்ளை பண்ணும்போது என்ன வரும்னு பாருங்கள். I is equal to மைனஸ் அவுட் சைடில் இருக்கும். ஸோ இது எப்படி எழுதிக்கிறோம் இந்த இன்னும் சிம்ப்ளிஃபை பண்ணுறதுக்கு, ஏன்னா sin x dx தான் வந்திருக்கு, இங்கே பெருசாக எதுவும் வரலை. ஸோ அப்போ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா இன்டெக்ரல் sin ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு sin xன்னு பிரிச்சுக்கலாம். sin ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு sin x. ஸோ அதனால் இந்த cos cube x அப்படியே எழுதிக்கிறேன் இன்ட்டு sin x dx. ஏன்னா எனக்கு sin x dx தான் கிடச்சிருக்கு, அதனால இதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணலாம். சார் அப்போ கூட இந்த sin ஸ்கொயர் எக்ஸ்க்கு ஒன்றுமே இல்லையா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த sin ஸ்கொயர் எக்ஸை நீங்கள் cos ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் 1 எழுதிக்கலாம். என்னென்ன பண்ணுறான் பாருங்கள், அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ cos ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் 1 சொல்கிறத விட 1 மைனஸ் cos ஸ்கொயர் எக்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் இந்த டீயாக கொண்டு வரணும். ஸோ அப்போ sin cube x இருக்குது, ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நான் cos xை டீன்னு எடுத்துக்கிட்டேன், மைனஸ் sin x dx வந்துச்சு, sin x dx மைனஸ் dt. ஸோ இந்த sin x dx தான் இருக்குது. sin cube xை sin ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு sin xன்னு பிரிச்சுட்டேன் ஃபஸ்ட் ஒர்க்கு. ஸோ இப்போ இன்னும் sin ஸ்கொயர் எக்ஸையும் நான் மாற்றணும், ஏன்னா sin ஸ்கொயர் எக்ஸ் நீங்கள் ஒன்றும் இல்லை. ஸோ அதனால் அதை 1 மைனஸ் cos ஸ்கொயர் எக்ஸ்னு எழுதிக்கிறேன். ஸோ இன்ட்டு cos cube x தான் இருக்கே, அது t, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்ட்டு sin x dx. இந்த ஸ்டெப் நம்ம கொண்டு வந்துட்டோம்னா இப்போ நம்ம எல்லாத்தையும் டீயாக மாற்ற முடியுமா அப்படின்னு பாருங்கள். ஸோ அப்போ டீயாக மாற்றணும் அப்படின்னா 1 மைனஸ் cos ஸ்கொயர் எக்ஸ், இதுக்கு நம்ம ஒரு வேல்யூ போட்டுடலாம். ஸோ அப்போ வந்து ஏற்கனவே இங்கே sin x dx பதிலாக மைனஸ், ஸோ அதெல்லாம் பார்த்துக்கலாம். 1 மைனஸ் cos ஸ்கொயர் எக்ஸ் dx. ஸோ 1 மைனஸ் cos ஸ்கொயர் எக்ஸ்க்கு என்ன போடுவோம், டி ஸ்கொயர் போடலாமா? எஸ், இன்ட்டு cos cube x dx. ஸோ cos cube, ஸோ அப்போ இன்ட்டு டி கியூப் வரும், cos x வந்து t, அப்புறம் இன்ட்டு sin x dx. sin x dxன்றது வந்து மைனஸ் dt. ஸோ இப்போ இந்த மைனஸ் வந்து இருக்குது, ஸோ அது ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ 1 மைனஸ் cos ஸ்கொயர் எக்ஸ். ஸோ இப்போ இந்த மைனஸ் வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா இது டி ஸ்கொயர் மைனஸ் 1 ஆகிடும், கரெக்டாக? டி ஸ்கொயர் மைனஸ் 1 இன்ட்டு டி கியூப் டிடி ஆகிடும். இந்த மைனஸ் இருக்குல்ல, இந்த மைனஸ் டிடி இங்கே வந்தால். ஸோ இப்போ வந்து இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணிடணும். இன்டெகிரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி மல்டிப்ளிகேஷன் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஸோ டி ஸ்கொயர் இன்ட்டு டி கியூப் மைனஸ் 1 இன்ட்டு டி கியூப் அப்படின்னா டி பவர் 5 மைனஸ் டி கியூப் டிடி. ஸோ அப்போ டி பவர் 5 இன்டெகிரேஷன் சொல்லுங்கப்பா. ரொம்ப ஈஸியான இன்டெகிரேஷன், ரொம்ப நேரம் கழிச்சு நார்மல் எக்ஸை வச்சு இன்டெகிரேட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ அப்போ டி பவர் 6/6 மைனஸ் டி பவர் 4/4 ப்ளஸ் சி. இந்த டீயோட வேல்யூ எப்போல்லாம் சப்ஸ்டியூஷன் மெத்தட் யாரெல்லாம் செகண்ட் எக்ஸசைஸ் முடிச்சிங்களோ அவங்களுக்கு தான் இது புரியும். ஸோ செகண்ட் எக்ஸசைஸில் பார்த்து அந்த சப்ஸ்டியூஷன் மெத்தட் 7.2ல் ஸோ டீயோட வேல்யூ அப்ளை பண்ணுறோம். ஸோ நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக், டீயோட வேல்யூ மறந்துடுவாங்கப்பா, டீயோட நிறுத்திடுவாங்க. டீன்றது நம்ம தான் எடுத்துருக்கோம் அந்த சம்மில், டீ நாங்கள் கொடுக்கவே இல்லை. ஸோ வி ஹவ் டு அப்ளை த வேல்யூ. ஸோ அப்போ டீயோட வேல்யூ cos x நம்ம அப்ளை பண்ணி தான் ஆகணும். ஸோ அப்போ அப்ளை பண்ணிங்கன்னா cos பவர் 6x மைனஸ் 1/4 cos பவர் 4x ப்ளஸ் சி. ஸோ இதுதான் ஐ. கோத்ரூ பண்ணுங்கள், டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கேளுங்க, ஈஸி தான். ஸோ நம்ம 6th கொஷின் போட ஆரம்பிச்சிடுவோமா? ஸோ 6th ஒன் I is equal to integral, இது 2012 கூட கேட்டிருக்காங்க இந்த கொஷின், இம்பார்ட்டன்ட் ஒன். sin x sin 2x sin 3x dx. ஸோ இப்போ இதை எப்படி போடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக sin
3xையும் sin xையும் நம்ம கிளப் பண்ணால் sin 2x வர சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம அதுதான் யோசிக்கணும் கண்டிப்பாக. ஸோ அப்படி யோசித்தோம் அப்படின்னா ஸோ I is equal to எப்பவும் போல் 1/2 மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி பண்ணால் 2 sin 3x sin 3xையும் sin xையும் கிளப் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆட் பண்ணால் 4 வரும், 4 அண்ட் டிவைட் பை 2 வரும். ஸோ 2x வர சான்ஸ் இருக்குது இன்ட்டு sin 2x. ஸோ நம்ம எந்த 2 டேர்ம் எடுக்க போகிறோன்றது ரொம்ப முக்கியம். 3 டேர்ம்ஸ் இருக்கும்போது இதே மாதிரி தான் நம்ம ஒரு சமலை பண்ணியிருந்தோம். அங்கேயும் இந்த மாதிரி ஈஸியாக இன்னொன்று வர மாதிரி இருக்க மாதிரி தான் எடுத்துருந்தோம். ஸோ அதே தான் இப்போ நமக்கு ஃபார்முலா தெரியணும். என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 sin A sin B ஃபார்முலா நம்ம ஏற்கனவே எதிராக பார்த்துட்டோம். ஸோ இந்த மாதிரி ஃபார்முலா பார்த்துட்டோம்னு சொல்ல வந்தேன். ஸோ cos A minus B minus cos A plus B. ஸோ அப்ளை பண்ணால் ஈக்குவல் டு 1/2 cos A minus B 3 minus x வந்து cos 2x வரும் மைனஸ் cos இதில் தான் cos A minus B ஃபஸ்ட்டு வருது இந்த ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. cos 2x மைனஸ் cos 4x இன்ட்டு sin 2x. இந்த ஃபார்முலா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். எவ்வளோ பேருக்கு ஞாபகம் இருக்குது? 1/2 இன்டெக்ரல் இங்கே விட்டுட்டேன். யாரும் இன்டெக்ரலில் மறந்துடாதீங்கப்பா. ஏன்னா இன்டெக்ரல் ஃபார்முலா அப்ளை பண்ணுற வரைக்கும் இன்டெக்ரல் போட்டு தான் ஆகணும், சரிங்களா? ஸோ இப்போ வந்து மறுபடியும் 2 and 2 மல்டிப்ளை பண்ணி ஆகணும். ஏன்னா இங்கே cos 2x மைனஸ் cos 4x கொண்டு வரதுக்கு. ஸோ அப்படி மறுபடியும் கொண்டு வரீங்க அப்படின்னா என்ன வரும்னா 2 cos 2x இது அப்படியே sin 2xயும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். நான் ஒரே இடத்துல 2 பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக இதை உள்ளே மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 1/2 பண்ணால் 2 cos 2x sin 2x minus 2 cos 4x sin 2x dx. ஓரளவு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் என்ன பண்ணியிருக்கேன்னு ஆக்சுவலாக cos 2xயும் sin 2xயும் மல்டிப்ளை பண்ணணும். எப்படினாலும் மல்டிப்ளை பை 2 அண்ட் டிவைட் பை 2 பண்ணணும். அதை சேர்த்து பண்ணியிருக்கேன் 1/2 2. அதே மாதிரி cos 4xயும் sin 2xயும் மல்டிப்ளை பண்ணணும். cos 4xயும் sin 2xயும் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். சரிங்களா? நான் என்ன பண்ணுறேன்னு புரியுதா? ஸோ ஈஸி தான். இல்லைனா ஒரு ஸ்டெப் போட்டுக்கோ. cos 2xயும் sin 2xயும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் cos 4xயும் sin 2xயும் மல்டிப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த 1/2 போடுங்க. மற்றபடி இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஸோ 1/4. ஸோ இப்போவும் நம்ம இன்னும் இன்டெக்ரல் பண்ணவே இல்லை. 2 cos A cos B ஃபார்மில் தான் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அது மறுபடியும் எழுத வேணாம்னு நினைக்கிறேன், உங்களுக்கு தெரியும். ஸோ ஆக்சுவலாக வந்து இங்கே என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம்னா 2 sin x cos x. ஆக்சுவலாக வந்து 2 sin x cos x ஃபார்முலா என்ன தெரியும்? sin 2x அப்படின்ற ஒரு ஃபார்முலா. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு இன்றைக்கி நம்ம பார்க்கும்போதே இந்த ஃபார்முலா தான் பார்த்துருந்தோம். sin 2x equal to 2 sin x cos x. ஸோ 2 sin x cos x அப்படின்னா எக்ஸுக்கு பதிலாக இங்கே sin 2x cos 2x இருக்குது. ஸோ அப்போ வந்து sin 2x sin 2 into 2x பண்ணும். எதுக்கு sin 2 into 2xன்னு கிளியராக இருக்கா? ஏன்னா sin வெறும் 2 sin x cos x இருந்தால் sin 2x, இந்த எக்ஸுக்கே 2x இருக்கிறதுனால sin 2 into 2x வரும். ஸோ இந்த ஃபார்முலா கிளியராக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. ரொம்ப நல்ல சம் இது ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் இங்கே 2 cos A cos B ஃபார்முலா அப்ளை பண்ணணும். 2 cos A cos Bக்கு உங்கள் எல்லாருக்கும் ஃபார்முலா ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ ரொம்ப ஈஸியானதும் கூட. ஸோ அந்த ஃபார்முலா தான் அப்ளை பண்ண போகிறோம். cos A plus B plus cos A minus B. ஸோ டேரெக்டாக அப்ளை பண்ணிட்டோமா? 2 cos A cos Bக்கு ஃபார்முலா என்ன ஃபார்முலா? cos A plus B plus cos A minus B. ஆக்சுவலாக 2 cos A sin Bலாம் இருக்குல்ல. ஸோ 2 cos A sin B ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். ஸோ 2 cos A sin B ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கன்னா sin A plus B மைனஸ் sin A minus B. ஸோ இது அப்ளை பண்ணிட்டோன்னா என்ன வரும்? மைனஸ் sin A plus B 4xயும் 2xயும் ஆட் பண்ணுங்கள் sin 6x வரும் மைனஸ் 4x மைனஸ் 2x வந்து sin 2x வரும். இது வரைக்கும் கிளியராக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியானது தான் இது. இதுக்கப்புறம் வந்து ஜஸ்ட்டு அப்ளை பண்ண வேண்டியது 1/4 இன்டெக்ரல் sin 4x வந்துடும். மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டா மைனஸ் sin 6x ப்ளஸ் sin 2x dx. இப்போ நம்ம இதை இன்டெகிரேட் பண்ணுற ஒர்க் வந்துட்டோம். 1/4
இவ்வளோ ஈஸியாக இன்டெகிரேட் பண்ணுறதுக்காப்பா இவ்வளோ நேரம் போட்டிங்க அப்படின்னா ஆமாம் ஈஸியானது தான். sin 4x இன்டெகிரேட் பண்ணால் மைனஸ் காஸ் 4x/4. sin 6xக்கு மைனஸ் வரும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் காஸ் 6x/6. அதே மாதிரி sin 2x பண்ணால் மைனஸ் காஸ் 2x/2 ப்ளஸ் சி. இது வரைக்கும் கிளியராக இருக்கான்னு பாருங்கம்மா. ஜஸ்ட் நம்ம இங்கே 2 தடவை கிட்ட ஃபார்முலாவே அப்ளை பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக 3 ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கோம். ஒன்று 2 sin A sin B, அப்புறம் 2 cos A sin B, நடுவில் இங்கே sin 2x. sin 2x வந்து 2 sin x cos x sin 2x. ஸோ இது கிளியராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் இதில் 24 சம்ஸ் இருக்கா. ஸோ இதை வந்து இப்போ நம்ம 6 சம்ஸ் போட்டிருக்கோம். ஸோ இப்போ அடுத்தடுத்த 6 சம்ஸாக பேலன்ஸ் வீடியோஸ் போடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கேளுங்க. 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஃபார்வர்ட் பண்ணுங்கள், அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.